கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய நாளில் கேகாலை வரக்காப்புல என்ற பிரதேசத்தில் தேவனுடைய அன்பை சிறுவர்கள் மத்தியில் சொல்ல தேவன் இன்றைய நாள் கிருபை பாராட்டினார். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். யோவான் 10:11. திருப்பி சொல்லுமா? நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். யோவான் 10:11. அவர்தான் ஏசப்பா. அவர் விரும்புறது என்னன்னு சொன்னா, பாவம் இல்லாம பரிசுத்தமா நீதியாய் இந்த பூமியில வாழணும்ன்றதுக்கு ஏசப்பா விரும்புறது எப்பவுமே பரிசுத்தத்தோடு தேவனை தொழுது கொள்ள வேணும். நீங்க உங்களுக்கு என்ன ஞானம் வேணுமா? ஏசப்பாட கேளுங்க. ஏசப்பா நல்ல ஞானத்தை தருவாரு, ஒரு வாழ்க்கையில நல்ல ஆசீர்வாதத்தை தருவாரு. நீங்க ஏசப்பா இந்த பூமியில வந்ததன் நோக்கம் இங்க இருக்கிற எல்லாரையும் நேசிக்கிறார். ஏசப்பா உங்கள அதிகமா நேசிக்கிறாரு, அதிகமா உங்கள அன்பு வச்சிருக்கிறாரு. ஏசப்பாவை ஒருபோதும் விட்டுடக்கூடாது. ஓகேயா? ஏசப்பாட்ட நீங்க என்ன கேட்டாலும் ஏசப்பா தருவாரு. நீங்க ஏசப்பா பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, உங்கள ஞானத்தில் ஒருவன் குறைவுள்ளவனாயிருந்தால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற இடத்தில் கேட்க கடவர், அப்பொழுது அவனுக்கு அது கொடுக்கப்படும். ஏசப்பா சொல்லிக்கார ஞானத்துல குறைவில்லை, நீங்க கேளுங்க, நான் தருவது. சரியா? இனி என்ன வேணும்னாலும் ஏசப்பாட்ட கேளுங்க, ஏசப்பா நிச்சயம் உங்களுக்கு தருவாரு. ஆமென், 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 ஆமென். ஓகே.